ஆந்திராவை தெலுங்கு ஆளலாம், கர்நாடகாவை கன்னடம் ஆளலாம், கேரளாவை மலையாளி ஆளலாம், குஜராத்தி ஆளலாம், பஞ்சாபை சீக்கிய ஆளலாம், தமிழ்நாட்டை மட்டும் தமிழை ஆளக்கூடாதா? நாம் தமிழ் கட்சி எந்த இடத்துலையாவது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழா மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கா? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. வாழும் உரிமை வேலுச்சாமிக்கும் உண்டு, வாழும் உரிமை எந்த சாமிக்கும் உண்டு. ஆனா ஆளும் உரிமை எங்கள் சாமிக்கே உண்டுன்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நாம் தமிழருடைய போக்கு எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஒன்னும் பார்க்கவே இல்லையா, அவங்க இன்னும் ஃபீல்டுக்கே வரலையே. 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இருக்கு, அது எவ்வளவு பெர்சன்டான வாங்கட்டும் சார். சரி, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். இல்லைங்களா? இல்ல, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. மக்கள் ஓட்டு போட்டு தாங்க ஜெயிப்பான் அல்லது தோப்பான். இப்ப வரும்போது கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன் உங்க தெருவில் தான், வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் திருப்பி வெளியே விரட்டி விடு அப்படின்னு ஒரு போஸ்ட் விட்டீங்க, பாத்தீங்களா? அந்த மாதிரி நாம் தமிழ் ஓட்டிருக்காங்களா? ஐயா, நான் தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன் உங்ககிட்ட. இல்ல சார், என்னன்னு சொந்த புத்தி இல்லாமலே ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்களே. ஒரு போஸ்ட் நான் கருத்து கருத்து சொல்ல முடியாது, தூக்கல தொங்குங்க. இல்ல இவ்வளவு ரூடா பேசுறீங்கன்னா ரூடா இல்ல, முடிச்சுக்கலாம். இவ்வளவு ரூடா பேசுறீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வேலுச்சாமி சொல்லுது போல லக்னோல தமிழ் இல்லையா, கேரளாவில் தமிழ் இல்லையா, கர்நாடகாவில் தமிழ் இல்லையா? அமைச்சராகவும் எம்பியாவும் எம்எல்ஏவும் இருக்கானா? எத்தனை அமைச்சர் லக்னோல இருக்கான்? எத்தனை தமிழ் அமைச்சர் உத்தரப்பிரதேச இருக்கான்? எத்தனை தமிழ் அமைச்சர் ஆந்திராவிலும் தெலுங்கானாவில் இருக்காங்க? தமிழ்நாட்டில் எத்தனை தெலுங்கு அமைச்சர் இருக்காங்க? இதைத்தானே கேள்வி கேட்குறோம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கருக்கான பிரதிநிதித்துவத்தை நாம் தமிழ் கட்சி கொடுக்குது. தமிழ்நாட்டில் கன்னட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாம் தமிழ் கட்சி கொடுக்குது. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மலையாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை நாம் தமிழ் கட்சி கொடுக்க விரும்புது. இங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவத்தை, ஏன் இவர் இருக்கக்கூடிய சொந்த ஊரோட குளித்தலையிலேயே நாம் தமிழ் கட்சி ரெட்டியாரத்தான் வேட்பாளர் நிப்பாட்டிச்சு இந்த வருஷம் நிப்பாட்ட போகுது. பக்கத்தில் இருக்கிற முசிறிலையும் நாம் தமிழ் கட்சி ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் வேட்பாளர் தான் இந்த வருஷம் நிப்பாட்டுது. ஏற்கனவே நிப்பாட்டினாங்க. ரெட்டியார்களுக்கு கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாம் தமிழ் கட்சி ஒதுக்குது. நாயுடுக்கு, நாயக்கருக்கு, இங்க இருக்கக்கூடிய அருந்ததியருக்கு, எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை நாம் தமிழ் கட்சி சரியா கொடுக்குது. இப்போ நாம் தமிழ் கட்சி பிரிவினை பேசக்கூடிய கட்சி, இன தூய்மைவாதம் பேசுற கட்சி, நாம் தமிழ் கட்சி இனவெறி பேசுற கட்சி அப்படின்னா எப்படி ரெட்டியாருக்கு, நாயுடுக்கு, நாயக்கருக்கு நாம் தமிழ் சீட்டு கொடுக்கும்?